வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தமிழகத்தில் மேல் நிலப்பரப்பிலும் மேலும் வங்கக்கடலிலும் நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆந்திராவில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஆகஸ்ட் 7ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் 8, 9 தேதிகளில் சற்று தீவிரம் குறைந்து காற்றுப்பகுதியை முழுமையாக ஒதுக்கி மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தென் மாவட்ட காற்றுப்பகுதிக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி காற்றுப்பகுதிக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு பிறகு அங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலன மழை அதுவரை வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வடக்கு உள் மாவட்டங்களுக்கு சற்று தீவிரமாகவே வெப்பச்சலன மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒடிசாவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு ராஜஸ்தான், புதுதில்லி, பஞ்சாப் 3 மாநிலங்களை இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்று சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலங்களுக்கு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை மாலை நேரங்களில் சற்று தீவிரமாக இருந்தாலும் வருகிற ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆகஸ்ட் 17, 18, 19, 20 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை சற்று தீவிரமாக இருந்தாலும் காற்றுப்பகுதியை ஒதுக்கி மீண்டும் காற்றுப்பகுதிக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி காற்றுப்பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சி காற்றுப்பகுதி இப்போது ஒதுக்கினாலும் வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி காற்றுப்பகுதிக்கு. மேலும் பொள்ளாச்சிக்கு ஆகஸ்ட் 17, 18, 19, 20 தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் 19, 20, 21 தொடர் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மூலம் தமிழகத்துக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழை நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை நேரங்களில் வடக்கு உள் மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காலை 8 மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது. இன்று முதலில் மேற்கு தொடர்ச்சி மழை கேரளாவுக்கு மழை ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி, தேனி இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் ஆங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கிழக்கு பகுதியில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி பெரும்பாலும் மழைக்கு வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், கடையனூர் இந்த இடங்களை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. சங்கரன் கோவில் கிழக்கு பகுதி பெரும்பாலும் திருவேங்கடம் சுற்று வட்டாரங்களுக்கு ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி ஆங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சிவகாசி, அருப்புக்கோட்டை, ஈர்க்கன்குடி, சாத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராமநாதபுரம்,
புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே வெப்பச்சலன கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை வடக்கு பகுதி வாடிப்பட்டி, மேலூர், சோழவந்தான் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலன மழை அமைய இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைத்தாலும் கோயம்புத்தூர் மாநகரம் ஏதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம், அன்னூர் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சி இன்று பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதி கனமழையாக கிடைத்தாலும் பொள்ளாச்சியை ஒதுக்க வாய்ப்புள்ளது. தாராபுரம், உடுமலைப்பேட்டை, கிணத்துக்கடவு, பெரியநகம் இந்த இடங்களை பெரும்பாலும் இன்று ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. தாராபுரத்துக்கு கிழக்கு பகுதி கரூர் மாவட்டத்தில் மழை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை பொள்ளாச்சி பகுதியை இப்போது ஒதுக்கினாலும் வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 11 விட 12, 13 தேதிகளில் ஆங்காங்கே சற்று ஒதுக்கி கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், கிணத்துக்கடவு சுற்று வட்டாரங்கள், கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள், மேலும் பெரியநகமம், தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைத்தாலும் உங்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் தொடர் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 18, 19, 20, 21 தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. விட்டு சாரமழை, மிதமான மழை இருந்தாலும் பெரும்பாலான நேரங்களில் கனமழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கடந்த நாட்களில் நீங்கள் தொடர் மழை அனுபவித்திருப்பீர்கள். அதைவிட இது ஒரு மடங்கு கூடுதலாக மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சிக்கான பொறுத்தவரை. மேலும் இன்று ஆகஸ்ட் 7ஆம் தேதி திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர், ஈரோட்டுக்கு ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மேலும் கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், தாம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, மேலும் மதுராந்தகம், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை திருச்சி, கிழக்கு பகுதி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென்கடல் ஓரங்களில் ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கையில் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வேதாரண்யம், முத்துப்பேட்டை தொடங்கி அதற்கு வடக்குள்ள கடல் ஓரங்களில் கூடுதலான மழைப்பொழிவு மேற்கே செல்ல பரப்பில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள் சற்று ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டம் காற்றுப்பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது. இன்று ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை. நாளை ஆகஸ்ட் 8ஆம் தேதியும் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றுப்பகுதியை பெரும்பாலான இடங்களில் நாளை ஒதுக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி. ஆகஸ்ட் 9ஆம் தேதி தமிழகத்தில் குறைவான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை பெரும்பாலும் முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. மழை என்பது டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்ட காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி காற்று பகுதிக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து பரப்பில் சற்று கூடுதலான இடங்களில் பொள்ளாச்சி காற்று பகுதிக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலன மழை வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட்
7, 8, 9 தேதிகளில் சற்று காற்று பகுதியை ஒதுக்கினாலும் மற்ற மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. ஆகஸ்ட் 8, 9 தேதிகளில் தமிழகத்தில் குறைவான பரப்பில் வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிக இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி படிப்படியாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கை அருகே உருவாகி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு வெப்பச்சலன மழை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு ஆகஸ்ட் 17, 18 தேதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதிகரிக்கும். ஆகஸ்ட் 17 மேலும் அதிகரிக்கும். ஆகஸ்ட் 18, 19, 20, 21 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை கேரளா மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிக பாதிப்பை கொடுக்கும் அளவுக்கு மழை தீவிரமடைய இருக்கிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 18, 19, 20, 21ஆம் தேதி வரை தமிழகத்திலும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கனமழை, மிக கனமழை எதிர்பார்க்கலாம். கேரளாவுக்கும் மீண்டும் ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது வரக்கூடிய நாட்களில். அதுவும் பொள்ளாச்சிக்கு இப்போதைக்கு மழை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக கூடுதலான மழைப்பொழிவை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் 18, 19, 20 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 18, 19, 20 தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு காற்றழுத்த தாழ்வு பகுதி மூலம் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலிலும் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் வங்கக்கடலில் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6 மணி 11 நிமிடம். மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6 மணி 39 நிமிடம். வளர்பிறை. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.